மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி நீண்ட நேரம் கெடாமல் இருக்க எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய காலை உணவுகளில் ரொம்ப பிரபலமானது இட்லி, தோசை. இதுக்கு வந்து நம்ம அரைக்கிற சட்னி தான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டுரும் இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் சட்னியை நீண்ட நேரம் கெடாமல் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சட்னி இட்லி, தோசை, பொங்கல், பஜ்ஜி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான தேங்காய் சட்னியை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ரெண்டையும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. காரத்துக்கு வந்து இப்போ இதில் 6 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டாலும் வந்து நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்க்குறேன். இந்த சட்னியில் வந்து பொட்டுக்கல்ல சேர்க்க போகிறதில்ல. பொட்டுக்கல்ல சேர்க்கலனாலும் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு சேர்க்கனால சட்னி வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் வந்து இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காய். இது வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இதையும் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இந்த சட்னியில் வந்து எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து சேர்க்கறனால நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி வறுத்த எல்லா பொருட்களையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தோன்னே சட்னி வந்து கெடாமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இது அரைக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மையாக அரைச்சாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சட்னியில் வந்து எல்லா பொருட்களையுமே நல்லா வறுத்து அரைக்கிறனால தேங்காய் சட்னி ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த சட்னியில் வந்து கடுகு, கருவேப்பிலை தாளித்து ஊற்றாமல் அப்படியே கூட இட்லி, தோசைக்கு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்ச சட்னியை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இப்போது கடுகு, கருவேப்பிலை நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், நீண்ட நேரம் கெடாமல் தேங்காய் சட்னி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.